Hi. So many of loving wishes I received from everyone. ஒவ்வொரு சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லவே இல்லை. நம்மள நினைப்போம். லாஸ்ட் வீக்கு நான் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வந்தேன். சரி இந்த வீக் ஊருக்கு போகலாம், பர்த்டே பேரண்ட்ஸோடு இருக்கலான்னு. பட் என்னால் இன்றைக்கி எந்திரிக்க கூட முடியல, சம் ஹெல்த் ரீசன். ஆனால் போய் குளிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் கிடச்சதுன்னா, எங்கள் அப்பா அழகாக கொஞ்சமாக சாம்பார் வச்சு சாப்பாடு சாப்பிட்டேன். அதான் கிருஷ்ண ஜெயந்திக்கு குளிச்சுட்டு வந்த நல்ல மழை கிருஷ்ணருக்கு படைச்சாச்சு. ஸோ பகவத்கீதை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா. நம்ம பகவத்கீதையில் இல்லாத விஷயங்களே இல்லை. அதே மாதிரி தான் திருக்குறள். நம்ம ஏதாவது நிறைய கஷ்டங்கள் எந்த வழிகள் இருந்தாலும் பகவத்கீதையில் சில வரிகள் எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வாழ்க 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 வளமுடன். ஹாப்பி பர்த்டே, ஹாவ் அ செரிஸ்ட் ஹாப்பி பர்த்டே. இறைவன் எனக்கு அமைதியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பீஸ்ஃபுல்லாக கழிக்க கொடுத்துருக்காரு. ஸோ அப்படியே சிம்பிளாக காம்ஃபுல்லாக எளிமையாக அழகாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு அதான் தோணுச்சு, நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நல்லபடியாக இருக்கோமா, அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அவ்வளோதான், சிம்பிள். நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க, நிறையா பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். நன்றி தான் சொல்ல முடியும். நன்றியை விட வேறு ஒரு வார்த்தை இல்லை.